கடந்த வீடியோவில் மின்துறை விளையாட்டு என்று பதிவு செய்திருந்தேன். அதில் என் வீட்டு மின் மீட்டரில் ரீடிங் நம்பர் தவறாக எடுத்து சென்று ரூபாய் 2500 வசூல் செய்தார்கள் என்றும் அதில் சொல்லியிருந்தேன். இது சம்பந்தமாக பின்வரும் வீடியோக்களில் பதிவு செய்கிறேன் என்றும் சொல்லியிருந்தேன். அது சம்பந்தமாக அது என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். மின் மேலாளரிடம் பலமுறை மனு கொடுத்தும் நான் கட்டிய பணத்தை திரும்ப தரவே இல்லை. அவர்கள் சொன்னது நான் மின்துறை விளையாட்டு என்று சொன்னது போல் அவர்களும் விளையாட்டாகவே பேசினார்கள். ஒரு கடைக்கு குக்கர் வாங்குகிறீர்கள், மறுநாள் போய் குக்கரை கொடுத்துவிட்டு எனக்கு பணத்தை தாருங்கள் என்றால் தருவார்களா என்றெல்லாம் கேட்டார்கள். இது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. எனவே தமிழ்நாடு மின்துறைக்கும் நமக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் உள்ளது. இது கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக பலமுறை பொறுமையாக போர்மேனிடம் மனு கொடுத்தேன். ஏஐ சந்தித்து பேசினேன். மின் கட்டண வசூலிப்பவர் அவர்களிடம் கேட்டேன். யாரும் கட்டிய பணத்தை திரும்ப தருவதாகவே இல்லை. எனவே வேறு வழி இல்லாமல் தேனி மாவட்டம் காணாவலக்கு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கும் அளவிற்கு நான் தள்ளப்பட்டேன். புகார் கொடுத்த பின் அந்த ரீடிங் எடுத்தவரை அழைத்து நியாயமான முறையில் விசாரணை நடத்தினார்கள். அதில் அவர் தவறை ஒப்புக்கொண்டு பணத்தை திரும்ப தருகிறேன் என்றும் சொல்லி அன்றே பணத்தை போலீசாரிடம் கொடுத்துவிட்டு சென்றார். இதை அவர்களுக்கே தெரியாமல் பாக்கெட்டில் எனது செல்லில் வீடியோவை ஆன் பண்ணி அவர்களுக்கே தெரியாமல் பதிவு செய்து இந்த வீடியோவில் வெளியிடுகிறேன். இது சரியா தவறா என்றெல்லாம் நான் சிந்திக்கவில்லை. ஆனால் நடந்தது உண்மை. இதை கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறையினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ரீடிங் எடுக்கிற மேடம் ஈபியில் வந்து மிஷின் வந்து பழைய மிஷின் மேடம். ரீடிங் எடுக்கும்போது வந்து இவருக்கு ஏற்கனவே கரண்ட் இல்லாமல் இல்லாமல் நில்லு போட்டே வந்தது. இவர் ரீடிங் எடுத்தப்போ வந்து அது பில்லு கூடுதல் ஆகிடுச்சு மேடம். ரீடிங் வந்து 1/7 தெரிகிற மாதிரி இருக்கும். வெயிலில் பார்க்குறப்ப ரீடிங் தவறாக போட்டு அந்த பில்லை கட்டிட்டார். அவர் கட்டுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட டெலிஷன் பண்ணியிருந்தேன். சரி, ஏதோ மைனர் மிஸ்டேக் ஆகிப்போச்சு. அது வந்து என்னன்னா நம்ம மிஸ்டேக்லாம் ஓல்டு மிஷின் தானே நல்லா தெரியல தெளிவாக. டிஜிட்டல் மிஷின்னா வெளியில் தெரியும். சரி, இப்போ சொல்லுங்கள், வேறு என்ன சொல்லுங்கள். இப்போ அவர் பில்லு கட்டிட்டார் மேடம். அந்த பில்லை வந்து கேட்குறாரு. சரி, இப்போ ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோ கட்ட வேண்டிய பணம்? 2620 ரூபா அவர் கட்டியிருக்காரு. கட்டினதை விடுங்க. ஒரிஜினல் பணம் எவ்வளோ கட்ட வேண்டியது இந்த மாதம்? 2660 ரூபா தவறுதெல்லாம் கட்டிட்டாரு. அதை விடுங்க. ஒரிஜினல் பணம் எவ்வளோ? பில்லு வராது. புது மிஷின் இல்லை இல்லை, அன்றைக்கே ஓடாத 2 வருஷமாக நான் அந்த 100 யூனிட் இலவச யூனிட் மட்டும்தான் மேடம். பில்லே வராது மேடம். பில்லே வராது. என்ன சொல்லி நான் சொல்ல உங்கள் பிள்ளை படிச்சுக்கலாம் இல்லை. அதான் பூரா பேர் காணப்படலாம். 2660 ரூபாய் இவர் கட்டினதை நான் கேட்கல. விட்டுத்தள்ளு. அன்னைக்கு எவ்வளோ வந்துச்சு? அன்னைக்கு இங்கே இல்லை டேட்டுக்கு இவர் சொல்கிறாருல இந்த மாதத்துக்கு. இப்போ இந்த மாதம் கட்ட வேண்டியது வராது. இப்போ இந்த 2620 ரூபாய் கட்டிட்டாரு. இப்போ 2620 ரூபாய் எப்போ திருப்பி தெரியும்? இல்லை, அதுக்கப்புறம் மேடம் 2 பில்லு வந்து நான் கட்டியிருக்கேன் மேடம். அவருக்கு 805 ரூபா நம்ம மீட்ரு ஓடலைன்னு சொல்லி நிப்பாட்டி கட் பண்ணா அந்த மீட்டரை வந்து உடனே மீட்டர் மாற்றிட்டேன். வேறு மீட்டர் மாற்றி டிஃபைட்னு போட்டு அந்த 653 ரூபா 805 ரூபா அந்த 2 பில்லு வந்து நானே கட்டிட்டேன். இப்போ வந்து இது கட்டுறது டோட்டல் பண்ணுங்க. 5 3 8 5 8 10 14 1458 ரூபா. 1458 ரூபா நீங்க கட்டிட்டீங்க. 1450 ரூபா கணக்கு வைங்க. 1450 அமௌண்ட் அவர் தரேன். அவருக்கு தரணும். 2220 ரூபால 1450 கழிங்க. கழிச்சு விடணும். அவ்வளோதான். ஈபியில் பார்க்கறது கூட நம்ம கவர்மெண்ட் ஸ்டாப் இருக்குது. எனக்கே வந்து 2500 ரூபா பில்லை போட்டு வச்சுருக்கீங்க. நான் பதறி போனேன். ஒரு ஃபேன் ஒரு லைட்டுக்கு. அட கடவுளே, நான் என்ன செய்ய? கேட்டால் சொல்லுங்க. குவார்டர்ஸில் எனக்கு 40 ரூபா பிரி வேறு.
செலவுக்கு கேட்கணும் எனக்கு அது என்னைக்கு கொடுத்து ஃப்ரீயாக போட்டலாம் சொன்னாங்க என்னைக்கு போட்டு என்னைக்கு தாங்க 2620 டாக்டர் போயிருக்கிற மாதிரி மைனஸ் 1450 1120 ரூபா அவர் கையில் கொடுங்க அண்ணன் போயிட்டு வருவாரு. போங்க வேற என்ன ஆகணும் அவ்வளோதான் இன்னைக்கு நீங்கள் அவ்வளோதான் முடிச்சுட்டு கிளம்புங்க இந்த மேலே அந்த ஃபால்ட் வராது நீங்கள் கேளுங்க வராது அவருக்கு எதனாலும் நீங்கள் வந்து பேச சரியா ரைட் ஓகே சரி சார் ஓகே அடுத்து பார்த்துக்கிறோம் போயிட்டு வாங்க சரி வேலையை பாருங்க சரி